வணக்கங்க. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதனால கொஞ்சம் வேற மாரி பேசலாம்னு நெனச்சேன். இன்னைக்கு என்ன சடனா பார்த்தா தங்கம் குப்புன்னு ஏறிடுச்சு. இந்த ஆல்வின் பையன் என்ன சொல்ட்டான், "சார் தங்கம் விலை ரெக்கார்ட்லேருந்து ரூ. 5 கம்மியா இருக்குன்ட்டான். 7455 இருக்கு சார் 1 கிராமுக்கு. ரூ. 7460 தான் ஹையஸ்ட் பிரைஸு அக்டோபர் 31 அப்டின்னான். இது என்னடா இப்படி சொல்றேன்னேன். இது சார் இது 22 கேரட் கோல்டு அப்டின்னான். சரி என்னடான்னு 24 கேரட் கோல்டு இன்னைக்கு ரூ. 8127. என்னடான்னு பார்த்தா ஆல் டைம் ஹை ரூ. 8135. மேபி ஒரு ரூ. 5 ரூ. 10 கம்மியாகும். திரும்பி ஏறும். ஸோ தங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. தங்கம் சூப்பராக இருக்குது. உங்கள்கிட்ட பல பேரை நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் ரீசெண்டாக கும்பகோணம் சுற்றி 2 நாள் சுற்றிட்டு இருந்தேன். பல கோவிலில் பல பேரை பார்த்தேன். நிறைய பேர் என்னை அன்பு காட்டினீங்க. இன்ஃபேக்ட் ஆலங்குடின்னு நினைக்கிறேன். அந்த ஊர் பக்கத்தில் ஒரு டேபிள் சேரே ஒரு இந்த அர்ச்சனை விற்கிற டிக்கெட்டில் ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு ஸ்டூலே போட்டு ஒரு 25 பேர் வரிசையாக வந்து ஃபோட்டோ எடுத்துட்டீங்க. எல்லாரும் எனக்கு சொன்னது நீங்கள் வந்து தங்கத்தை பற்றி பேசினதுனால நீங்கள் பெனிஃபிட் ஆகிட்டீங்கன்னு. ஐ எம் வெரி ஹாப்பி. நான் நடுவில் சொன்னேன் உங்கள்கிட்ட தங்கத்தை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா தங்கத்தை கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது, சூப்பர், ஒண்டர்ஃபுல். ஒரு விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி உடனே பவுன்ஸ் ஆகி மேலே போயிடும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். அதே மாதிரி நடந்துருச்சு. 3600 இருக்கும்போது நான் சொன்னது நீங்கள் 400 கிராம் தங்கம் வாங்குங்க அப்படின்னு சொன்னேன். இந்த ஏன் 400 கிராம் தங்கம் வாங்க சொன்னேன்னா, நான் வந்து இவ்வளோ குயிக்காக அது 8000 கிட்ட போயிடும் நான் நினைக்கல. இன்னைக்கு வாங்கியிருந்தீங்கன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் 32 லட்ச ரூபா உங்கள் கையில் இருக்கும். ஆனால் விற்க போனீங்கன்னா 28, 29க்கு தான் வாங்குவாங்க. டிரான்ஸ்பரண்ட் கண்டிஷன் கிடையாது. பட் நீங்கள் வந்து 12 லட்சத்துலேருந்து 28 லட்ச ரூபா போயிடுச்சேன்னு பார்த்து சந்தோஷப்படணும். இல்லை ஒரு 15 லட்ச ரூபாலேருந்து 28 லட்ச ரூபா போயிடுச்சேன்னு சந்தோஷப்படணுமே தவிர வருத்தப்படக்கூடாது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் 200 கிராம் வாங்குங்கன்னு. அது ஒரு 5000 ரூபா போச்சு. 5000 ரூபான்னா 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு 16 லட்ச ரூபாய்க்கு பதிலாக 14 லட்ச ரூபா வித்து டெஃபினட்டாக கிடைச்சிடும். 14லேருந்து 14 லட்ச ரூபா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நிஜமாவே ஒரு வருஷத்தில் பெரிய லாபம் கிடைச்சிருக்கும். உங்களுக்கு நான் திரும்பி திரும்பி தங்கம் வாங்கின்னு சொன்னது என்ன எதனாலனா, நம்மளுக்கு எல்லாருக்குமே அவசரம் வரும். எனக்கும் அவசரம் வரும், அம்பானிக்கும் அவசரம் வரும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். இந்த அம்பானிக்கும் வர அவசரத்தில் வந்து நீங்கள் வந்து தங்கம் இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். நான் வந்து ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் தங்கத்தோட ஓடி வரவங்க, இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் தங்கம் இல்லாமல் ஓடி வந்தவங்க அப்படின்னு சொன்னேன். நான் வந்து திருச்சியில் ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டல் கட்டினவர் ஸ்ரீலங்கன் அகதி. அவர் தங்கத்தோட ஊரை விட்டு ஓடி வந்தவர். அதனால அவர் முகாம்லலாம் இருக்கல. அவர் வந்து நேராக வந்தார், பாஸ்போர்ட் வாங்கினார், தங்கம் கட்டி ஒரு பெரிய ஹோட்டல் கட்டிட்டார். ரீசண்டாக இவர் தங்கத்தோட வந்தாரான்னு தெரியல, நான் வந்திருக்கணும். 1975 ஜான்வரி மாதத்தில் மெட்ராஸில் ராதாகிருஷ்ணன் ரோட்டில் வந்து, இன்றைக்கி அது பேர் ராதாகிருஷ்ணன் ரோட், அன்றைக்கி அது பேர் கேத்தீட்ரல் ரோட், மாரிஸ் அப்படின்னு ஒரு ஹோட்டல் திறந்தது. அந்த மாரிஸ் ஹோட்டலோட கதையை ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் யூடியூப் லிங்க்கில். அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மாரிப்பிள்ளை அப்படின்னு, மாரியம்மன் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தேவதை பேரில் அவரை மாரிப்பிள்ளை அப்படின்னு பேர் வச்சாங்க. அவர் சின்ன வயசில் ஸ்ரீலங்காவுக்கு போய் டீ எஸ்டேட்டில் வந்து லேபர் சப்ளை பண்ணிட்டு இருந்தார். அந்த காலத்தில் ஸ்ரீலங்காவில் வந்து எல்லா லேபரும் வந்து டீ எஸ்டேட்லாம் வெள்ளைக்காரன் ஓன் பண்ணுறது. இந்த ஸ்ரீலங்காவுக்கு இண்டிபெண்டன்ஸ் வரப்போகிறதுன்னு தெரிஞ்சோன்னா டர்ன்புல் அப்படின்னு இருக்கிற ஒரு வெள்ளைக்காரன் இந்த எஸ்டேட்டெல்லாம் நீயே வச்சுக்கடா, முடியும் போது காசை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக என் காசை கொடுத்துருந்தாரு. அவனும் சந்தோஷமாக அதை வாங்கிக்கிட்டார். அவர் எஸ்டேட் ஓனர் ஆகிட்டார். அவருக்கு ஒரு காலம்போக்கில் அவருக்கு ஒரு பையன் ரங்கசாமி பிள்ளை. இந்த ரங்கசாமி பிள்ளை மெட்ராஸுக்கு வருவார். ஸ்வாகத் ஓனரோட பையன். அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு. அவர் பேர் ரமேஷ் ஐத்தாலான்னு பேர். அவர் தான் அந்த காலத்து ஸ்வாகத் ஹோட்டல் ஓனர். அவர்கிட்ட தங்கி இந்த மியூசிக் சீசன் அட்டன் பண்ணிட்டு போவார். நம்மளும் ஒரு ஹோட்டல் கட்டலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி யோசிச்சுட்டு இருந்தார். பட் என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ துரதிருஷ்டமா ஸ்ரீலங்காவில் அந்த போர்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த டீ எஸ்டேட்டெல்லாம் கவர்மெண்ட் பிடுங்கிடுச்சு. இந்த டீ எஸ்டேட்டெல்லாம் கவர்மெண்ட் பிடுங்கினதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவர்கிட்ட பணம் மாட்டிக்கிச்சு. அவர் இருக்கிற பணத்தெல்லாம், அதுவும் தங்கமாக இருக்கும். ஏன்னா அந்த யூடியூப்பில் தங்கம்னு சொல்லலை. அந்த காலத்தில் அப்படிலாம் பணத்துக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியாது. தங்கமாக தான் கொண்டு வந்திருக்கணும். கொண்டு வந்து இங்கே ஹிந்து ஃபேமிலியிலேருந்து லேண்டை வாங்கி இந்த சோலா ஷெரட்டனுக்கு பக்கத்துலேயும் அவர் பாட்டு கேட்குற மியூசிக் அகாடமிக்கு டயக்னலி ஆப்போசிட்டாகவும் மாரிஸ் அப்படின்னு ஒரு ஹோட்டல் கட்டினார். இந்த மாரிஸுங்கிற பேர் வந்து மாரிப்பிள்ளை அப்படின்னு அவங்க அப்பா பேரை வச்சார். அதனால 1975 அது மாதிரி ஆரம்பித்த ஹோட்டல். இதை எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, தங்கம் உங்களுக்கு என்னெல்லாம் செய்யும்
அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு அவசரம் ஆத்திரம் நம்மளுக்குன்னு வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு தங்கம் உதவுற மாதிரி ஒன்றுமே உதவாது. ஊரை விட்டு ஊரை போகிறதுக்கு, இல்லாட்டா நான் சிட்டியை விட்டு சிட்டிக்கு போகிறதுக்கு, இப்போ நீங்கள் திரும்பி நார்த் இந்தியாவில் போய் தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இல்லை துபாய்க்கு போகணும், இது மாதிரி எங்கேயாவது ஊருக்கு போகணுன்னா தங்கம் உதவுற மாதிரி உதவாது. நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்க, அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு மேலே பில்லு போயிடுச்சு, இல்லை ஹாஸ்பிட்டல் சொல்கிறான் செலவு பண்ணிட்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறான். இது மாதிரி சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு நிறைய வரலாம். இது மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு தங்கம் வந்து பிளட்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பசங்களோட ஸ்கூல் ஃபீஸோ, காலேஜ் ஃபீஸோ, இல்லை உங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஒரு எமர்ஜென்சியோ, இது மாதிரி என்ன வந்தாலும் தங்கம் உதவுற மாதிரி ஒன்றுமே உதவாதுன்னு உங்களுக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். நீங்களும் கேட்டு வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறீங்க. யாரெல்லாம் 200 கிராம் இல்லாட்டா 400 கிராம் இந்த இலக்கை ரீச் பண்ணலையோ, இப்போவும் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து இந்த செக்யூரிட்டியை பார்த்துருங்க. இந்த செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். இது இல்லைன்னா வாழ்க்கையில் எப்போ எது மாதிரி வரும்னு தெரியாது. கைஸ்பியர்னு ஒரு பெரிய இன்வெஸ்டர் இருக்கிறார். அவங்க அப்பா தாத்தாலாம் அந்த ஹாலோகாஸ்ட் அப்படிங்கிறதுல ஜெர்மனியை விட்டு ஓடி வந்தவங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கும் அவங்க சேஃபில் கோல்டு காயின் வச்சுருக்கிறாங்க. இதுக்கு அவங்களுக்கே அவ்வளோ ஸ்கார் இருக்கு. திரும்பி உங்களுக்கு சொல்கிறேன், உலகம் இப்போ வந்து ஒரு அன்சர்டன் ஃபேஸில் போயிட்டுருக்கு. இது நம்மளுக்கு நம்ம சேர்த்து வச்சுருக்கிற எமர்ஜென்சி கேஸ். இதை நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது. இன்றைக்கி எனக்கு இதை சொல்லணும்னு தோணிட்டு, ஏன்னா உங்களுக்கு நான் இது எமர்ஜென்சின்னு இது ஒரு வீடியோவில் வந்ததுனால நான் சொன்னேன். அந்த வீடியோவில் தங்கம்னு சொல்லலை, ஏன்னா அந்த எஸ்டேட்டு போனப்பறம் இங்கே வந்து ஆரம்பிச்சிட்டாருன்னு. அந்த காலத்தில் இருந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரூல்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா தங்கம் இல்லாமல் டெஃபினட்டாக பண்ணியிருக்க முடியாது. அதனால் தங்கம்ங்கிறதுக்கு உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே 50 வருஷம் தாங்கின கதை ஒன்று இருக்குது. திருச்சியிலையும் எனக்கு தெரிஞ்ச கதை அது மாதிரி இருக்குது. இவரே திருச்சியிலையும் ஒரு தியேட்டர் வச்சுருந்தார், மாரிஸ் தியேட்டர். அதனால் வாழ்க்கையில் எப்போ எது எங்கன்னு தெரியாது. லைஃப்ங்கிறது அன்சர்டன், லைஃப்ங்கிறது ரொம்ப ஃப்ரெஜைல். நம்மளுக்கு எப்போ தேவைப்படும்னு தெரியாது. தயவு செஞ்சு இதை அட்வைஸாக எடுத்துக்க. இப்போ ரீசெண்டாக எனக்கு என்ன பார்க்குறேன்னா, இந்த மணப்புரம் இந்த மாதிரி முத்தூட் இது மாதிரி கம்பெனியில் கோல்டு வச்சவங்க திருப்ப முடியாமல் கோல்டை வந்து முழுகி போயிடுது. இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு கேட்கறதுக்கு. ஏன்னா வேஜஸ் ரொம்ப ஸ்டாக்னண்ட் ஆகி கஷ்டத்தை இப்போ விலைவாசி ஏறினதுனால அவங்களால எண்ட்ஸே மீட் பண்ண முடியல. அவங்க இது வந்து ஒரு ஹோல்சேல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வெல்த் நடக்குது. ஏழைங்கள்டேருந்து பணக்காரன் இப்போ ஏழை தான் கொண்டு போய் மிடில் கிளாஸ் தான் கொண்டு போய் மணப்புரம் முத்தூட்டு இது மாதிரி இடத்துல வைப்பாங்க. பணம் அவங்கள்டேருந்து பணக்காரங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது ஆப்ஷன் மூலமாக. இது அரசாங்கத்தின் பாலிசி, நம்மளால் இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பட் இதை பார்க்குறவங்க தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க. எமர்ஜென்சின்னா விற்றுடுங்க, பரவாயில்ல, திரும்பி கோல்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டம். பட் உங்களுக்கு இன்கம் இல்லை, அந்த இன்ட்ரெஸ்ட்டை கூட உங்களால் கட்ட முடியாதுன்னு இருந்ததுன்னா, மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியலன்னா 2 லட்ச ரூபா கம்மியாக கிடச்சாலும் கோல்டை விற்றுடுங்க. உங்கள் எமர்ஜென்சியை மீட் பண்ணுங்கள். அடுத்த மாதத்துலேருந்து மாதம் மாதம் கோல்டை சேர்க்க ஆரம்பிங்க. இந்த ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க. நன்றி, வணக்கம்.